கேரளாவில் மினரல் வாட்டர் பாட்டில்களில் கள்ளச்சாராயம் நிரப்பி விற்று வந்த இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். ரோந்து போலீசாருக்கு சந்தேகம் வராதபடி நூதன முறையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு செக் வைக்கப்பட்டது எப்படி? கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள ரன்னி பகுதியில் 2 நபர்கள் வாட்டர் பாட்டில் விற்றுக் கொண்டிருந்தனர். உண்மையிலேயே வாட்டர் பாட்டில் விற்பவர்களாக இருந்தால் பேருந்தையோ அல்லது சாலையில் செல்லும் வாகனங்களையோ குறிவைத்துதான் சேல்ஸில் ஈடுபடுவார்கள். அது வெயிலாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, நிற்காமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவர்கள் இருவரும் ஒரு ஓரமாக மறைந்து நின்று வாட்டர் பாட்டில்களை விற்றுக் கொண்டிருந்தனர். அதில் சந்தேகமடைந்த ரோந்து போலீசார் இருவரையும் பிடித்து விசாரிக்க முயன்றனர். அதிகாரிகளை கண்டதும் அரண்டு போனவர்கள் பாட்டில்களை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து நகர ஆரம்பித்தனர். உடனே அலர்ட்டான போலீசார் இருவரையும் தடுத்து நிறுத்தி பாட்டில்களை வாங்கி சோதனை செய்ய, அது நார்மல் வாட்டர் இல்லை, ஊறல் போட்டு காய்ச்சி வடிகட்டிய கள்ளச்சாராயம் என தெரிய வந்தது. அவ்வளவுதான். இருவரையும் கோழியை அமுக்குவது போல போலீசார் அமுக்கினர். 23 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 48 கிராம் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்து ஜஸ்டின் தாமஸ் மற்றும் பிஜீஷ் ஆகிய இவர்களை அதிரடியாக கைது செய்தனர். வாட்டர் பாட்டிலில் கள்ளச்சாராயம் நிரப்பி விற்கும் ஐடியாவை யார் இவர்களுக்கு கொடுத்தது, அதில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை தொடர்கிறது. அதில் மேலும் பல குற்றக்குருவிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.